வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பரபரப்பாக நடைபெற்று வரும் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் வழக்கறிஞர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலை முறையாக உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றம் அரியலூர் வழக்கறிஞர் தேர்தலை முறையாக நடத்த உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் இன்று அரியலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கறிஞர் சங்க தேர்தல் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. அரியலூர் வழக்கறிஞர் சங்க தலைவர் பதவிக்கு வழக்கறிஞர்கள் மனோகரன் பழனிசாமியும், செயலாளர் பதவிக்கு ராஜா பரமேஸ்வரன், சாந்தி செல்வமணி, சக்கரவர்த்தி தனலட்சுமியும், பொருளாளர் பதவிக்கு கமலக்கண்ணன், கார்த்திகேயன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர். தேர்தலில் 196 வழக்கறிஞர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வழக்கறிஞர் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று மாலையே வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.